அன்பும் அமைதியும் தியாக உணர்வும் நிறைந்த இந்த நன்னாள்ல எல்லாருக்கும் பக்ரீத் தின வாழ்த்துக்கள் வந்து சொல்லிக்கலாம். இந்த நன்னாள்ல உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் எப்போதும் மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கட்டும். ஆமா, நலமும் வளமும் பெருகட்டும்னு இந்த பக்ரீத் பெருநாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஷோக்குள்ள போயிடுவோமா? ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. Take a date, not bites. Lion dates, not bites. Lion date, not bites. முதல்வர் விஜய் நடிச்ச கடைசி படம் என்ன? ஜனநாயகனா? ஜனநாயகன். அந்த ஜனநாயகன் நம்ம பார்க்கல, பட் ஜனநாயக பூர்வம் மக்கள் தேர்ந்தெடுத்து அவர் வந்து முதல்வர் ஆக்கியிருக்காங்க. ஆமா. அப்ப ஜனநாயகன் என்ன பண்ணணும்? ஜனநாயக பூர்வமா மக்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். சொல்லலையே. சரி, இங்க வந்து பதவி ஏற்று முடிச்ச உடனே அதே மேடையில மைக்க பிடிச்சி வந்து ஆக்ரோஷமா வந்து பேசினாரு. அதற்கு பிறகு இங்க தமிழ்நாட்டுல பத்திரிகையாளரை சந்திக்கவே இல்லை. ஆனா எல்லா முதல்வரும் பதவியேற்ற உடனேயே அடுத்த சில வாரங்களில் டெல்லி கிளம்பி போவாங்க. அதே மாதிரி டெல்லி கிளம்பி போனார் அவரு. தமிழ்நாடு இல்லத்துல பத்திரிகையாளர் இருப்பாங்க. அங்க டெல்லிக்கு போனோடனே பத்திரிகை சந்திப்பு நடத்திட்டு தான் உள்ளுக்குள்ளே போவாங்க. அப்பயே வந்து இவர் வந்து அந்த காவல்துறை அதிகாரிகளுடைய மரியாதையை மட்டும் ஏத்திட்டு உள்ள போயிட்டு வந்தாரு. சரி, பிரதமரை சந்திச்சோடனே எல்லாரையும் பிரஸ் மீட் பண்ணுவாங்க. அது முன்னாள் முதல்வர் கருணாநிதியா இருக்கட்டும், அவர் டெய்லி மீட் பண்ணுவாரு. அவரு டெய்லியும் 2 வேளை மீட் பண்ணலாம், அவருக்கு இது மன திருப்தியே ஏற்படும். ஆமா. அப்புறம் ஜெயலலிதாவா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், ஸ்டாலினா இருக்கட்டும், எல்லாருமே இந்த நடைமுறையை பின்பற்றினாங்க. ஓகே, இது வரைக்கும் தமிழ்நாட்டுல பிரஸ் மீட் கொடுக்கவே இல்லை. சரி, இந்த டைம் ஆகுது பிரதமரை மீட் பண்ணதுக்கு பிறகாவது கொடுப்பாருன்னு நம்மளும் டிவி மீடியா வந்து பாத்துக்கிட்டே இருந்தோம். அங்கதான் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. பிரதமரை உள்ள போய் மீட் பண்ணிட்டு இதெல்லாம் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் பிரஸ் மீட் பிடிக்காதா? எனக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு போல. அதுக்கு பிரதமராவது பரவாயில்லப்பா, மைக்கு நீட்டினப்போ ஓமே கார்டுன்னு தான் வந்தாரு. ஆகா, இவங்க பக்கத்திலேயே அண்ட விட மாட்டாங்க அளவுக்கு அவங்கள வந்து பாதுகாத்து விஜய் வந்து கூட்டிட்டு போறாங்க முதல்வரை. அவர் திருப்பி தமிழ்நாட்டு இல்லத்துக்கு வந்தப்ப நிருபர் எல்லாம் கேள்வி வைக்கிறப்ப நன்றி வணக்கங்கிற மாதிரி இதை மட்டும் வணக்கத்தை மட்டும் வச்சுக்கிட்டு கிளம்பிட்டாரு விஜய். தமிழ் ஊடகங்கள்லாம் வந்திருக்கோம் சார், பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இப்ப என்ன கோரிக்கை வச்சீங்க அப்படின்னு தான் கேள்வி கேட்டாங்க. பட் அந்த கேள்விகளுக்கு கூட அவர் பதில் சொல்லாம கார்ல ஏறி கிளம்பி போயிட்டாரு. ஆனா என்னன்னா, நம்ம ஜியாவது பாராட்டணும்ப்பா. வருஷத்துக்கு அந்த நாடாளுமன்றம் கூடுறப்ப ஒரு 3-4 டைம் கேள்விகள் இல்லைன்னோட பரவாயில்ல, அட்லீஸ்ட் 4-5 மைக்கு முன்னாடி நம்ம பாத்துருக்கோம். நம்ம ஜிய நீங்க ஐடியா எடுத்து கொடுக்குறீங்க, அதை ஃபாலோ பண்ணிட போறாரு. அட்லீஸ்ட் அந்த காட்சியாவது இங்க பாக்கலாம்னு ஒரு ஆசைப்படுறதா நம்ம. ஜனநாயகத்தை படத்தை வச்சு நான் வந்து ஜனநாயகத்தை பிடிக்க போறேன் அப்படின்லாம் சொன்னாரு. அந்த படமும் ரிலீஸ் ஆகல. பட் ஜனநாயக பூர்வமா ஒரு முன்னுதாரணமா நடந்துக்கலாம்ல விஜய். கண்டிப்பா. ஏன்னா வந்து மக்கள் கேள்விகளை ஊடகங்கள் வழியா ஊடகவியலாளர்கள் தான் கேட்க முடியும். அதை ஜனநாயக பூர்வமா எதிர்கொள்றதுதான் ஒரு தலைவருக்கு அழகு. பட் இதுவரையும் அதை வந்து விஜய் பண்ணல. இனிமே பண்ணுவாரா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியே போட்டு வச்சுக்கலாம். பட் அவங்க கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, டிவி கேட்கறாங்க, ஒரு நேரம் வர்றப்ப சொல்லுவாருங்க, கொடுப்பாருங்கிறாங்க. என்ன நேரம் வரப்போகுது? அது எதுவும் ராதன் பண்ணிட்டு எதுவும் நேரம் குறிச்சு வாங்கியிருக்காங்களா? இன்னும் அவர் நேரம் குறிச்சு கொடுக்காம இருக்காரு அவரு. அதுதான் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இப்ப இங்க அவரு எதிர்கட்சிகளா களமாட போறது யாருன்னு பார்த்தோம்னா, சட்டமன்றத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி, உதயநிதி ஸ்டாலின், இவங்க 2 பேரும் பிரஸ்ஸை வந்து ஹேண்டில் பண்றதை நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கிறோம். முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் கூட நம்ம போறப்ப சில ஸ்கிரிப்டட் பிரஸ் மீட்ஸாவது அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. பட் அந்த பிரஸ் அந்த சைடு இருந்தாலே அந்த பக்கம் போகாத ஒரு முதல்வர் இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, 4-5 மைக்கு இருந்தாலும் ஜர்க்கார போல இருக்கு விஜய். ஓகே, வரும் காலத்திலயாவது பிரஸ் சந்திச்சீங்கன்னா மக்கள் கூடிய விரைவில் சொல்லிடுவோம். கூடிய விரைவில் சந்திச்சீங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு. பிரதமர்கிட்ட நிறைய கோரிக்கைகள் கூட வந்து வச்சிருக்காரு. குறிப்பா என்னன்னா, தமிழ் தாய் வாழ்த்து. இங்க 2 முறை ஆளுநர் மாளிகை ஃபங்க்ஷன் வந்து நடந்தப்ப முதல்ல வந்து வந்தே மாதரம் பாடினாங்க, அப்புறம் தேசிய கீதம் பாடினாங்க. 3வது தமிழ் தாய் வாழ்த்து வந்து பாடப்பட்டது. இது ஒரு முக்கிய கோரிக்கையா வச்சிருக்காரு விஜய். ஆமா, அந்தந்த மாநில பாடல்களை முதல் பாடலாம் வந்து பாடணும், இதுக்கு உள்துறை அமைச்சகம் நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்காரு. இதே மாதிரி மீனவ பிரச்சனை நிரந்தரமா தீரணும், மேகத்தாட்டு பிரச்சனை வந்து தீர்க்கணும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. குறிப்பா நிதி வந்து கேட்டிருக்காரு. அதற்கு பிறகு நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் மீட் பண்ணி பேசியிருக்காரு. ஆமா, அங்க வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, வேகமா வளர்ந்துகிட்டு வர ஒரு மாநிலம் வந்து தமிழ்நாடு. அப்படிங்கிற போது அங்க அந்த பொருளாதார வழித்தடங்களை ஸ்ட்ராங் பண்ணணும், நம்ம வந்து துறைமுகங்கள், சாலைகள், இதுக்கான நிதிகளுக்கு முன்னுரிமை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. நிறைய தொழில் நிறுவனங்கள் இருக்கிற ஓசூர், கோயம்புத்தூர், மதுரை இங்கெல்லாம் வந்து மெட்ரோ திட்டங்களுக்கும் நிதி ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், அந்த மாதிரியான கல்வி நிறுவனங்களுக்கு வந்து நீங்க அதீத முக்கியத்துவம் தமிழ்நாட்டில் வர்றதுக்கு நீங்க வழிவகை பண்ணணுங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க பிஎம் ஸ்ரீக்கு நீங்க வழிவகை பண்ணுங்கன்னு கேட்பாங்க. கேட்காம இருப்பாங்களா? ஏன்னா வந்து மேற்கு வங்கத்துல அவங்க நினைச்சது நடந்துருச்சு. கேரளால கூட காங்கிரஸ் வந்து மற்ற மாநிலங்கள் ஏத்துக்கிட்டதுனால அங்கேயும் ஏத்துக்கிட்டுருவாங்கிற ஒரு இது இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல மட்டும்தான்
இருந்து அந்த பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிறது இல்லாம இருக்குது. இன்னொன்னு என்னன்னா, இன்னைக்கு காலையில ராகுல் காந்தி, பிரியாங்கா காந்தி, சோனியா காந்தி மீட் பண்ணுவார் நேரம் எதிர்பார்த்தாங்க விஜய். பட் அந்த மீட்டிங் வந்து நடக்கவே இல்லை, கேன்சல் ஆயிருக்கு. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரல எதனால கேன்சல் பண்ணாங்க அப்படின்னு. பட் விசாரிச்ச வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராகுல் காந்தி இந்த கர்நாடகால அரசியல் சலசலப்பு போய்கிட்டு இருக்குல்ல, அதனால அங்கிருந்து வர சில அரசியல் தலைவர்கள்லாம் மீட் பண்றாங்க அவரு. அதனால விஜய்க்கு நேரம் கொடுக்கறதுல கொஞ்சம் நேரம் முன்ன பின்ன ஆயிருக்கும் போல தெரியுது. சரி, அடுத்து வரோம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரா விஜய். இப்ப நம்ம பேசிட்டு இருக்க சமயத்துல மத்தியானமே வந்து இறங்கிட்டாரு, தனி விமானத்துல இறங்கியிருக்காரு விஜய். ஆனா அதுக்கு காங்கிரஸோட எம்பி கிறிஸ்டோபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல அடுத்து ஜூன் 11 நிதி ஆயோக் கூட்டம் நடக்க போகுது இல்ல, அந்த சமயத்துல மீட் பண்ணாது, அரசுமுறை பயணமா இருக்கு இந்த பயணம். அப்ப ஜூன் 11 மட்டும் அரசுமுறை பயணம் கிடையாதா? இல்ல அது இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ மோடியை போய் நேத்து தான் மீட் பண்ணியிருக்காரு. அதே நேரத்துல ராகுலையும் மீட் பண்ணா இன்னும் கோபமாயிருவாரு ஜி. அரசு முதல் முறையா வந்து சந்திக்கும் போதே நீங்க காங்கிரஸ் தலைவர்களையும் சேர்ந்து சந்திச்சீங்கன்னா கோபமாயிருவாரு அப்படிங்கறதுனால கூட அவாய்ட் பண்ணிருக்கலாங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னப்பா விஜய் எவ்வளவு படத்துல வீரவசனம் பேசியிருக்காரு, இதுக்கெல்லாம் பயப்படுறாளா? இல்ல அரசு சில நெளிவு சுழிவுகளோட நடந்துக்கிறாங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவங்க வந்து ஒரு ரீல்ஸ் வீடியோ போட்டிருக்காங்க. அதுல வந்து என்னன்னா, நிறைய தொழில் முதலீட்டு நிறுவனங்கள்லாம் தமிழ்நாட்டுல முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு தொலைநோக்கு திட்டம் கொண்ட ஒரு முதலமைச்சர் வந்து வந்திருக்கிறாரு, நீங்கள் வந்து இங்கே எல்லா வசதிகளும் இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்லி அந்த வீடியோ வந்து ஆங்கிலத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து கலவையான விமர்சனங்கள். ஒரு பக்கம் இந்த மாதிரி போய் ரீச் பண்ணலாம், ஏன்னா ரீல்ஸ் போட்டு எம்எல்ஏ ஆனவங்களே நிறைய பேர் இருக்கும்போது முதலீடு வராதாங்கிற மாதிரி முதல்வரே இருக்காங்க. அதனால வந்து இன்னொரு பக்கம் வந்து இப்படியான விஷயங்களும் இருக்கு. அதே மாதிரி சீரியஸான ஒரு துறை தொழில்துறை, அதுக்கு ரீல்ஸ் போட்டு கேட்கக்கூடாது, இன்னும் சீரியஸா முயற்சி எடுக்கணுங்கிற குரல்களும் வந்துட்டு இருக்குது. உரிமையில பேசுற வரைக்கும் வந்திருக்கு. நேத்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம், இப்ப இன்னைக்கு பக்ரீத் திருநாள், அப்புறம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை அந்த லாங் ஹாலிடே வருது இல்ல, அதனால எல்லாம் பெட்டி எடுத்துட்டு ஊருக்கு கிளம்ப ரெடி ஆயிட்டாங்க சென்னை மக்கள். எல்லாரும் நிறைய பேர் புக் எல்லாம் கூட பண்ணிட்டு தான் வந்து போனாங்க. ஒரு இளைஞர் வந்து சொல்றாரு, எனக்கு 10:30 மணிக்கு நான் புக் பண்ணியிருந்தேன், நான் புக் பண்ண பஸ் இது வரைக்கும் வரவே இல்லை அப்படின்ட்டு அமைச்சர் பார்த்திபன் முறையிறாரு. அவருடைய முதல் ஆய்வு அதுதான். வராரு, நீ சாப்பிட்டுருக்கப்பா, நான் சாப்பிடலப்பா சார், என் பஸ் இன்னும் வரல சார், 3/4 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு சார் அப்படிங்கிற, நீ சாப்பிட்டுருக்கப்பா நான் சாப்பிடலப்பா அப்படின்னு எப்படி கூட ஒரு மரியாதையா சொல்றேன், ஒரு உரிமையில தான் வந்து சொன்னாரு. இந்த மாதிரி பல பேரும் கோரிக்கை வச்சப்ப நான் சாப்பிடலான்னு கிளம்பி போய் சாப்பிட போயிட்டாரு அப்படின்னு. சரி, மணி அப்பவே வந்து 11:30 சாப்பிட்டுட்டு போயிருக்கலாமே ஆய்வுக்கு, அதையே வந்து பத்திரிகையாளர் முன்னாடி பசியில ஆய்வுக்கு போயிட்டு அந்த பசியோட கோவத்தை அங்கே காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொன்னு, அவங்களே பஸ் கடையில விரக்தி இருப்பாங்க, நல்லா சாப்பிட்டு போயிருந்தாலே ரொம்ப நேரம் பஸ்ல நீங்க வெயிட் பண்றப்ப கடுப்பாகும். சாப்பாடு தானே சொல்றாரு, சாப்பிட்டு போகலன்ட்டு. இது ஒரு அமைச்சர் சொல்ற பதிலாங்க? என்னங்க பஸ் வராதுக்கும் நான் சாப்பிடாததுக்கும் என்னங்க சம்பந்தங்கிற மாதிரி அவங்க கேக்குறாங்க. இப்ப மக்கள் வந்து கேக்குறாங்க. பட் இந்த கிளாம்பாக்கம் வந்து ஒரு பெரிய, இங்க இருந்து போகும்போது திமுக ஆட்சியில எவ்வளவு கஷ்டம் பாருங்கன்னு சொல்லிதான் தாவேக ஆட்சிக்கு வந்தாங்க. இப்போ அவங்க இதுலயும் பஸ் வரலங்கும் போது அதுக்கு முறையான பதில் தான் இப்ப எதிர்பார்க்கறாங்க. அந்த அவகாசம் கொடுப்பாங்க, ஆனா பதிலே இப்படி வந்துச்சுன்னா மக்கள் எப்படி ஏத்துக்குவாங்க? அப்புறம் கிளம்பிட்டார் போல இருக்கு, சாப்பிட போயிட்டாரு. அந்த பஸ் வந்துச்சா வரலையா? ஏன்னா நிறைய பேர் கும்பிடுறாங்கப்பா, கிளாம்பாக்கம் போறதே ஒரு பெரிய பயணமா இருக்கு சென்னை வாசிகளுக்கு. இங்க இருந்து பஸ்ஸை பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி அங்க போய் இறங்கி அதுக்கப்புறம் உள்ள போய் அந்த பஸ் வருது நின்றுகிட்டு இருக்கிறதா இருக்குல்ல, ரொம்ப கொடுமையா இருக்கு. இன்னொன்னு வந்து என்னன்னா, பரந்தூர் விமான நிலையம் நாங்க ஆட்சி வந்துகிட்டா அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2025 ஜனவரியில பரந்தூருக்கு போய் வந்து பிரச்சாரம் பண்ணாரு, வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாரு முதல்வர் விஜய். இப்ப அந்த பூர்வாங்க பணி எல்லாமே நிப்பாட்டி வச்சிருக்கிறதா தகவல் வந்து வெளியாயிருக்கு. மொத்தம் வந்து திமுக ஆட்சியில ஒரு 5600 ஏக்கர் பரப்பளவுல விமான நிலையம் அமைக்கப்படுறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு 1700 1800 ஏக்கர் அளவுக்கு நிலமும் கையகப்படுத்திட்டாங்க. இப்ப இந்த கையகப்படுத்துற நிலத்துல தொழில்துறை பூங்கா மாதிரி அமைக்கலாமா அப்படின்னு ஒரு பேச்சு வந்து போய்கிட்டு இருக்கான் இந்த டிவிக்கு ஆட்சியில. ஓகே, அதாவது நீர்நிலைகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கணும். ஏன்னா வந்து அந்த பகுதி விவசாயிகள்லாம் நம்பினாங்க ரொம்ப விஜயோட அந்த வாக்குறுதி அப்படிங்கிறத. இப்ப இந்த விவசாயிகள் இந்த பூர்வாங்க பணிகள் ஸ்டாப் பண்ணிக்கிறதுனால மகிழ்ச்சி அடைஞ்சிக்கிற தகவல் வந்திருக்கு. பட் அதிகாரப்பூர்வமா எதுவுமே இல்லை, இது எல்லாமே இப்ப வந்திருக்கிற தகவல்ல வச்சுதான் நம்ம வந்து சொல்றோம். போப்பதான் வந்து தெரியும். ஏன்னா அரசியல்வாதிகள் ஒண்ணு சொல்லுவாங்க, பட் ஆட்சி வந்து வேற மாதிரி ஒண்ணு செய்யறத நம்ம கடந்த காலங்கள்ல பாத்துருக்கோம். இவர் கூட ஜனநாயகன்னு பட பேர் வச்சுக்கிட்டு ஜனநாயக பூர்வம் மக்களை சந்திச்சு பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறாரு விஜய்.
பட் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆமா, இன்னொரு பக்கம் வந்து சிறு குறு தொழில்களுக்கான அமைச்சர் மதன் ராஜா அவர் வந்து நெல்லை அரசு மருத்துவமனையில அவங்க அப்பாவுக்கு வந்து நேற்று இரவு வந்து உடல்நல குறைவு ஏற்பட்டோம்னா அங்க வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. நைட் அவர் வந்து கூட இருந்து கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் கூட சொல்லியிருந்தாரு, நாங்கள் அமைச்சர்கள் எங்கள் ஃபேமிலிலாம் கூட நாங்கள் இங்கே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்கிற மாதிரி ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு. இப்போ ஒரு அமைச்சரை நம்ம வந்து பார்த்துருக்கோம் அவங்க வீட்டில். இப்போ நிறைய பேர் போய் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்கன்னா அது ஒரு நம்பிக்கையை உண்டாக்கும் அரசு மருத்துவமனை மேல. நிச்சயமா. முதல்வர் விஜய் பதவியேற்றோடனே போட்ட முக்கியமான 3 கையெழுத்துல ஒண்ணு சிங்கப்பெண் அதிரடிப்படை. அதுக்கு ஐஜி பவானீஸ்வரி நியமிச்சிருந்தாங்க. அதுக்கு கீழே வந்து பாக்குறப்ப 2 டிஎஸ்பி, ஒரு 4 இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு ஒரு குழு முதல் கட்டமா வந்து அமைக்க போறாங்க. இப்போ அது பிரத்யேகமா இருக்கணும்னு சொல்லிட்டு சீருடை வந்து நேற்று வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல பெண் காவலாளர்கள் ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ், அதுல வந்து சிங்கம் லோகோ மாதிரி வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ப்ளூ கலர்ல ஒரு கேப், எல்லாமே டார்க் ப்ளூல வந்து இருக்கு. கூடிய சீக்கிரம் இதற்கான ஒரு அறிவிப்பும் வந்து வரும். இதுதான் வந்து உடை. அதுக்கான தொடக்க விழாவும் விரைவில் தொடங்க போறதா வந்து சொல்றாங்க. ஏற்பாடுலாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ரியலாவே சிங்கப்பெண்ணுன்னு ஜெயலலிதா பார்த்து தான் வந்து சொன்னாங்க. நிறைய பெண்களுமே வந்து பயங்கரமா இன்ஸ்பயர் ஆனாங்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா வந்து பார்த்து. ரியலான சிங்கப்பெண் எங்க அம்மா தான் சொல்லிட்டு ரத்தத்தின் ரத்தங்கள் தான் வந்து இருக்கிறப்ப அப்படியே குனிஞ்சுதான் வந்து அவங்களை வரவேற்ற காட்சியெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ வந்து யாரும் வந்து நீ பெருசா நான் பெருசா ஈகோ யுத்தம் தான் போய்கிட்டு இருக்கு அதிமுகல. ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோம், நேற்று வந்து எஸ்பி வேலுமணி அந்த தரப்புனா வந்து எடப்பாடி பழனிசாமி கூட வந்து ஜாயின் பண்ணாங்க. இது எஸ்பி வேலுமணி, சி விஜயபாஸ்கர் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் வந்து இவர்கிட்ட மனுவெல்லாம் கொடுத்தாங்க சபாநாயகர்கள்ட்ட. அங்க வந்து அவர் ஏன் தனியா நின்றுட்டு கொடுத்தாரு. அப்போ வந்து சி வி சண்முகம் மட்டும்தான் வரவே இல்லை. இப்ப என்னன்னா எடப்பாடி அணியில சி வி சண்முகம், சி விஜயபாஸ்கர் இவங்க 2 பேரும் மட்டும் தான் போய் ஜாயின் பண்ணவே இல்லை. மற்ற எல்லாரும் எடப்பாடி அணிக்கிட்ட வந்து போயிட்டாங்க. இன்னையோட நமது அம்மா நாளிதழ்ல நிறுவனர் வேலுமணி மட்டும் இருந்துச்சுல, இன்னைக்கு வந்து நிறுவனர் எடப்பாடி பழனிசாமி அண்ட் எஸ்பி வேலுமணின்னு சேர்த்துட்டாங்க. 2 பேருமே நிறுவனர் தானா? ஆமா, இப்படிதான் ஓபிஎஸ் இபிஎஸ் இருந்தாங்க அப்ப. அப்புறம் நிரந்தர இபிஎஸ்ஆ இருந்தாரு. இப்ப கூட நிறுவனர்னு சொல்லிட்டு ஒரு வந்து ஜாயின் அடிச்சிருக்காரு எஸ்பி வேலுமணி. சி விஜயபாஸ்கரும் சரி, சி வி சண்முகமும் சரி. சி வி சண்முகம் என்ன நிலைப்பாடுல இருக்காருன்னா, எனக்கு அரசியலே வேணாம், இதோட நான் வந்து அரசியல இருந்து விலக போறேன்னு முடிவை அவர் கிட்டத்தட்ட எடுத்ததா வந்து சொல்றாங்க. ஆனா சமாதானப்படுத்துற முயற்சியில எஸ்பி வேலுமணி எனக்கு வந்திருக்காங்களா, இல்ல திருப்பி வாங்க, நம்ம அண்ணன் தானே, இல்லை எங்களை எல்லாம் ஏத்துக்கிட்டு ஏத்துக்க மாட்டாரா, நம்ம அவர் அப்படி பேசுவோம், அவர் நம்மள அதை விட மோசமா பேசுவாரு, இதெல்லாம் பாத்துக்கிட்டு அப்படின்னு அரசியல் இதெல்லாம் சகஜம் தானே அப்படின்ட்டு சமாதானப்படுத்திடுறாங்க சி சண்முகத்தை. பட் சமாதானம் ஆகல. அலுவலாம் பூட்டுலாம் போட்டு கிளம்பி போயிட்டாரா சி வி சண்முகம். அப்படியா? அதான் வந்து பேராசை பெரும் நஷ்டம்னு பெரியவங்க சும்மா சொல்லிட்டு போனாங்க. ஆல்ரெடி ஒரு எம்பியில் இருந்தாரு, அதை விட்டுட்டு வந்து இப்ப எம்எல்ஏ ஆகணும்னு எம்எல்ஏ ஆனாரு. இப்ப 2மே வேணான்னு ரிசைன் பண்ணிட்டு போற மூடுக்கு வந்துருக்காரு. ஏங்க திமுக அதிமுகவே ஒன்னா சேரலாமான்னு பேசும்போது இவர் ஏன் இவ்வளவு ஈகோவோட இருக்காரு? அவரு ஒன்னா இருந்தவங்க தானே, போயிட வேண்டியதானே. அவருக்கு திமுக அலர்ஜி போல இருக்கு. சி வி சண்முகத்துக்கு எடப்பாடி போற போல இருக்கு, இவரு எதுவும் போல இருக்கு. ரியலான அதிமுக தொண்டன் அவரோட ஆதரவாளர்லாம் சொல்றாங்க. ஒரு பக்கம் சி விஜயபாஸ்கர் இன்னைக்கு வந்து பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்தாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இதை முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு பார்த்தா இல்லையா, கழக தொண்டர்கள் பல பேரு, அது மாதிரி கூட இருக்கிற நிர்வாகிகள் பல பேரு, விராலிமலை மக்கள்ட்டு ஒரே ஆலோசனை எனக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். சரி, நான் கேட்டுட்டு ஒரு முடிவு எடுப்பேன், விராலி மக்கள் என்ன சொல்றாங்களோ அதை பத்தி கேட்டு நடப்பேன் அப்படிங்கிறாரு. விராலிமலை மக்கள் உங்களை அதிமுக எம்எல்ஏ வேணா தெரிஞ்சு அனுப்பிச்சிருக்காங்க. 10 நாளே அந்த மக்கள் வந்து மனசு மாற போறாங்க. கோடு வேர்டு அக்செப்டட். அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, தாவேக்காக்கு போன முன்னாள் அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் மதுராந்தகம் தொகுதி மக்கள் தான் எனக்கு முக்கியம்னு மரகதம் குமரவேல் சொன்னாங்க. இப்படிதான் ஒவ்வொருத்தருமே சொன்னாங்க. இப்ப இவரும் சொல்றத பார்த்தா பனையூர் பக்கம் போயிருவாரோ. இல்ல, அதுக்கான வாய்ப்பு தான் பிரகாசமா இருக்குன்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா அதிமுக பெரிய ஒரு ஜெயிப்பாங்களோ தோப்பாங்களோ தெரியாது இனிமேல். பட் டிவிகேங்கிறது நிச்சயம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எப்பயுமே ஜெயிக்கிற குதிரை மேல தான் பந்தயம் கட்டணும்னு சொல்லுவாங்க. அதனால ஓகே, குதிரை அந்த பக்கம் விடுவோம்னு விடுறாங்க. அந்த சைடு வந்து ஓகே, விராலி மலையில இடைத்தேர்தல் வந்துச்சா திருப்பி நான் தான் நிக்க வைப்பீங்களா, அதெல்லாம் வாங்கிக்கிட்டு இந்த பக்கம் வர்றதுக்கான மூடு தான் இருக்காரா சி விஜயபாஸ்கர். எதனால சரி எடப்பாடி பழனிசாமி கிட்டே போலாம் அப்படின்னா, இப்ப ஏத்து போறாங்க எடப்பாடி பழனிசாமி. ஏத்துட்டு அவங்களுக்கான அந்த பதவிகள்லாம் ஏற்கனவே மாவட்ட செயலாளர் பிடிக்கிட்டாங்க. இப்ப திருப்பி அதை போய் வந்து கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கணும். அப்புறம் வந்து என்னன்னா, எதிர்காலத்துல நமக்கு முக்கியமான பதவி கொடுப்பாங்கன்னு தெரியவே தெரியாது, எதுக்கு போய் தொங்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சி விஜயபாஸ்கர் முடிவு சொல்றாங்க. ஏற்கனவே 4 பேர் ரிசைன் பண்ணாங்களே, அவங்களும் இந்த முடிவுல தான் இருந்திருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, எஸ்பி வேலுமணி, சி விஜயபாஸ்கர், சி சண்முகம், நத்தம் சொன்னாதவங்க எல்லாமே கட்சியில பெரிய ஆட்கள், நல்ல டப்புமே இருக்கு, முக்கியமான பதவிகள்ல ஜெயலலிதா அந்த போய் இருந்தவங்க. நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் நாங்கெல்லாம் சின்ன சின்ன ஆட்கள்,
உறுதியா எங்களை வந்து கட்சியிலிருந்து ஓரம் கட்டிட்டு வர, அடுத்த முறை சீட் வந்து கொடுக்க மாட்டாங்க. எதுக்கு அங்க போயிட்டு தேவையில்லாம மனக்கசப்பு ஓரம் கட்ட போறாங்கன்னு தெரிஞ்சு நம்ம எங்கேயாவது போவோமா? அதனாலதான் இங்க உத்தரவாதம் வந்தோடனே நாங்க ரிசைன் பண்ணிட்டோம். டிவியில உத்தரவாதம் ரிசைன் பண்ணிட்டோம். இன்னும் உத்தரவாதம் அப்படின்னா கட்சியில ஜாயின் பண்றதுக்கான உத்தரவாதம். அந்த கார்டு, அந்த உத்தரவாதம் கோட் அக்செப்டட் தான். ஓகே. அதனால வந்து அந்த முடிவுல தான் இருக்க மாதிரி தெரியுது விஜயபாஸ்கர். ஆனா தாவேகா தரப்புல என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நாங்க குற்றச்சாட்டு இருக்கிறவங்க வந்தாங்கன்னா சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இவர் மேல வந்து குட்கா கேஸ் எல்லாம் இருந்தது. ஒரு குற்றச்சாட்டா 2 குற்றச்சாட்டா? ஃபைல்ல வேற ஃபைல் பறந்தது. ஆனா வந்து இவங்க சேர்த்துக்கிறாங்க. இவங்க வைத்தியலிங்கத்தை வந்து திமுகல சேர்த்துக்கிட்ட போது வாஷிங் மிஷின்லாம் கிண்டல் பண்ணாங்க. இப்ப இவர் வந்து இங்க சேர்த்துக்கிட்டாங்கன்னா இவங்களும் வாஷிங் மிஷின் தானே. அதான் ஆதவர்ஜுனா பேட்டியில சொல்றாரு, இன்னும் சில தினங்களில் சில மாதங்களில் 90% அதிமுக காரங்க கூட வரப்போறாங்க அப்படின்றாரு. அது காரணம் என்னன்னா, நாங்க எந்த ஆஃபரும் கொடுக்கல. அவங்க வந்து என்னன்னா திமுக அதிமுக கூட்டணி வைக்கலாமா அப்படின்னு பேசுனது நிறைய ரத்தங்களுக்கு பிடிக்கல. அதுவும் எடப்பாடி பழனிசாமி பதவிக்காக எந்த எல்லைக்கும் போவாரான்ட்டு ஒரு இது வந்ததுனாலதான் இந்த பக்கம் வராங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியா பிஜேபியோட கூட்டணி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவர் கூட்டணி வச்சு தோத்துக்கிட்டே இருந்ததுனால அவர் மேல நம்பிக்கை இழந்து எங்களை நோக்கி வராங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. நாடாளுமன்ற கூட்டணி வைக்கல, அதான் வச்சாலும் தோக்குறாரு, வைக்கலனாலும் தோக்குறாருங்கிற மாதிரி இருக்கு. சரி, வெல்லமண்டி நடராஜன் இவர் முன்னாள் அமைச்சர் அதிமுகல. அவர் வந்து இப்ப பனையூர் பக்கம் போயிருக்காரு. என் ஆனந்த் முன்னிலையில இணைஞ்சிருக்கிறாரு. அவரோட மகன் ஜவஹர்லால் நேருவும் வந்து தாவேக்கால வந்து இணைஞ்சிருக்கிறாரு. சோ இதுல இன்னொரு நேருடைய மகளே கதாநாயகா கட்சி அவரே அங்கேதான், நேரு குடும்பத்துல இருக்கவங்களே இப்ப அங்கதான் இருக்கிறாங்க. சரி, இதுல அவரு வெல்லமண்டி நடராஜன் என்ன சொல்றாருன்னா, அம்மா வந்து தோல்வின்னு வந்துட்டா அவங்க வந்து நான் தான் பொறுப்புன்னு ஏத்துக்குவாங்க. ஒரு தடவையாட எடப்பாடி வந்து சொன்னாரா, இத்தனை தோல்வி தோத்துட்டாரு, ஒரு வாட்டி கூட நான் தான்ங்கிற மாதிரி ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. அது மட்டும் இல்லாம அம்மா வழியில ஒரு ஆட்சி நடக்கும் நம்பி இங்க வந்திருக்காராம். அம்மா புரட்சி தலைவர் அந்த இதுல அவங்க எல்லாம் போற்றக்கூடிய ஒரு தலைவர் அண்ணா பெரியார். எந்த சாயல்ல விஜய் இப்படி அம்மா மாதிரி தெரியுறாங்கன்னு தெரியலையே. அதுல அந்த 15 நாள்ல அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, அம்மா ஆட்சி மாதிரி இருக்கு, நாங்க வரோம் அப்படின்ட்டு. ஓகே, இன்னொன்னு என்னன்னா, அந்த சின்ன சின்ன கட்சிகள் உதிரி கட்சிகளா இருந்துச்சுல, எது அவங்களும் டிவிக்கு பக்கம் படையெடுக்கிற மாதிரி இருக்குங்கிற ஒரு பேச்சு அடிபடுது. அந்த இவருப்பா நம்ம தலைவர் என்ன பண்ணாரு, யாரு வாசது ஆமாக்கா, அவர் ஒரு அறிக்கை மட்டும் விட்டுருக்காரு சமீபத்தில். அவரை ஃபாலோ பண்ணாம இருப்போமா, காவிரி நதிநீர் பிரச்சனையில கொந்தளிச்சு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. பட் அதுல நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. அவர் விட்டு அறிக்கை 5 பேர் நிப்பாட்டினான்னு நினைக்கிறேன். அதுவும் வந்து தாமரை நிக்க வச்சாரு. அவர் தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வரும், யாரும் கட்சி தாவிடக்கூடாதுங்கிறதுக்காகவே தாமரை இல்லைங்க அப்படின்ட்டு முடிச்சு விட்டாரு. தோத்துட்டீங்களா, ஓகே ரைட்டு, எனக்கு எந்த பஞ்சாயத்தும் கிடையாது, அடுத்த எலெக்ஷன்ல சந்திக்கிறேன்னு கிளம்பி போயிட்டாரு அவரு. பனையூர்ல இந்த மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் அவங்க எல்லாம் வந்து ஒரு 3 நாள் முன்னாள் எம்எல்ஏக்கள் இந்த மாதிரி எல்லாம் போய் சேர்ந்ததெல்லாம் பார்த்தோம்ல. இப்ப என்னன்னா, அதிமுகவோட தொழிற்சங்கம் அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பு. திமுக அதிமுகவுக்கு தொழிற்சங்கங்கள்ங்கிறது ரொம்ப முக்கியமான அமைப்பு கட்சியில. இந்த அதிமுக தொழிற்சங்கத்தோட தலைவர் அந்த செயலாளராக இருக்கிற கமலக்கண்ணன் உட்பட ஒரு 200 பேர் வந்து பனையூர்ல போய் தாவேக்கால இணைஞ்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் டிஎம்கேலையும் வந்து முன்னாள் எம்எல்ஏ அதிமுக முன்னாள் எம்எல்ஏ வெங்கட்ராமன் போய் இணைஞ்சிருக்காரு. எல்லாருக்கும் அங்கேயே போறீங்க, இங்கேயும் வாங்கப்பா அப்படின்ட்டு தூக்குறாங்க டிஎம்கேல இருந்து. இப்ப ஏடிஎம்கேவோட பழைய ஆட்கள் தான் எங்க இருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் ஏடிஎம்கேல இருக்கிறாங்க. இந்த பக்கம் டிவிகேலையும் டிஎம்கேலையும் தான் நிறைய இருக்காங்க. ஏடிஎம்கே சகாப்தங்கிறது நம்ம அன்னைக்கே சொன்னோம்ல, எதிர்கட்சியோட வர முடியல. இருக்கிறதெல்லாம் பாக்குறப்ப அடுத்து வந்து ஒரு கவுன்சிலர் சீட் ஜெயிப்பாங்கன்னு சந்தேகம் தான் நமக்கு. சேலத்துல அவர் ஜெயிச்சிருவாரு, வேட்பாளர் வாங்கியாவது ஜெயிச்சிருவாரு. அவருடைய ஸ்ட்ராட்டஜி அதுதான், எவன் தொத்தாலும் கவலையிலே அவன் ஜெயிச்சாலும் கவலையில, அண்ணன் ஜெயிப்பான்டா, அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவான்னு அதுக்கு மட்டும் ஸ்ட்ராட்டஜி பண்றாரு. தவிர கட்சி ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருந்தாருன்னா எல்லாரும் வந்து ஜெயிச்சிருக்கலாம் பல இடங்கள்ல. ஆமா, ஆனா இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்ப வந்து இறங்கி வந்திருக்காரு, சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு இல்லைன்னா அனுப்பிச்சிருவாரு. பரிசீலனை பண்றேன்னு எஸ்பி வேலுமணியே சொல்லியிருக்காரு அவரு. ஓ, இன்னும் சேர்த்துக்கலையா? அப்ப அந்த மன்னிப்பு கடிதம் ஏத்துக்கல, மன்னிப்பு கடிதத்தை வாங்கியிருக்காராம். எஸ்பி வேலுமணி என்ன சொல்றான், மன்னிப்பு கடிதத்தை வாங்கியிருக்காரு, பரிசீலனை பண்ணி சொல்றேன்னு இருக்காரு. அதான் எஸ்பி வேலுமணி காலேஜ் ஜாயின் அடிச்சிட்டாப்ல, நிறுவனர் எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு அடுத்த நிறுவனர் நான் தான் கட்சிக்கு. அந்த பேரை வந்து அவரு எஸ்பி வேலுமணின்னு சேர்த்து போட்டிருக்காங்கல்ல, அதை பார்த்துட்டு எதுவும் நீக்கிற போறாரு. எஸ்பி வேலுமணி குறியிடான்னு சொல்றாரு, எடப்பாடிக்கு அப்புறம் நான் தான் கட்சி, நான் தான் அவர் ஒரு துண்டை போட்டு வைக்கிறாரு. சரி, ஓகே, இங்க இப்படின்னா அப்படியே கர்நாடகாவுக்கு போவோம். ஏற்கனவே துண்டு போட்டு தான் வச்சிருந்தாரு அவரு. எழுந்திரிங்கன்னு ஒரு வழியா எழுப்பிவிட்டாப்புல சித்தாராமையாவை. டி.கே. சிவகுமார் முதல்வராக போறார். அவருடைய பல வருட கனவு இது. டெல்லி வரைக்கும் பஞ்சாயத்து போச்சு, டைம்லாம் கேட்டு இருந்தா சித்தாராமையா. இன்னைக்கு காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் கூப்பிட்டு இருந்தாப்புல டி.கே. சிவகுமார. சாப்பாடு நல்லா போட்டோடனே டி.கே. சிவகுமார், ஐயா இருக்கிறீங்க
காலையெல்லாம் விழுந்து போட்டு இப்ப ஆளுநர் மாளிகையில போய் ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டாரு. அதனால வந்து நாளைக்கு கூட பதவியேற்பு இருக்கலாம், DK சிவகுமார் பதவியேற்பு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, 6 மாசம் டைம் கொடுத்தாங்க. நவம்பர்லயே அவரை அனுப்பலாம்னு பார்த்தாரு. 6 மாசம் இருங்கிற மாதிரி சொல்லி ராகுல் ஒரு மாதிரி எல்லாரையும் 2 தரப்பையும் இப்போ வந்து ஹாப்பியா வச்சிருக்காரு. ஏன்னா பஞ்சாப்ல எல்லாம் பாத்துட்டாங்க, அவரை எந்திரிச்சிட்டு இவரை உட்கார வச்சா அவர் வேற கட்சி ஆரம்பிச்சிருவாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோன்னு கர்நாடகால ஒரு சேஃப் கேம் தான் விளையாண்டுருக்காங்க காங்கிரஸ். அவர் 1 வருஷம் காங்கிரஸ் இப்பதான் படமே கத்துக்கிறாங்களா? ஒருத்தர் ஹெட் பண்ண ஒருத்தர் வெளியே போயிருவாங்கிறது காலம் தெரிஞ்ச ஒரு லாஜிக்கான விஷயம் தானே. இப்ப சித்தராமையா தேசிய தலைவர் ஆவாரு, ராஜ்யசபா கொண்டு போவாங்கன்னு சொல்றாங்க. அவர் வேணாங்கிறாரு. அவர் வேணா அங்கேயே இருக்கப்பா, நான் அடுத்த தேர்தலில் நீங்க தோப்பீங்களா, அப்ப என்ன எதிர்கட்சி தலைவர் ஆக்குங்கன்ட்டு உட்கார்ந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கர்நாடகால ஒரு ரொட்டேஷன்ல வரும், அதனால சொல்றேன் பிஜேபி காங்கிரஸ்ன்ட்டு. உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பட் அதெல்லாம் உண்மையில நமக்கு வந்து தெரியும். ஏன்னா ரீல்ஸ் காலகட்டத்தில் நம்ம மாதிரி ஒருத்தர் ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தானா டக்கு கண்டுபிடிச்சிடலாம். உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இல்லையா? அப்ப இல்லப்பா, அது சும்மா சொல்லிடுறாங்க போல இருக்கு. நானே 2 பேரும் ஒரே மாதிரி பாத்திருக்கேனே. யார? இல்ல ட்வின்ஸா பிறந்திருப்பாங்களா, அவங்கள சொல்றேன். சரி வாங்க. இது எப்படின்னா, ட்ரம்ப் இருக்காரு நமக்கு தெரியும். ட்ரம்ப் மாதிரியே ஒரு எருமை மாடு வெஸ்ட் பெங்கால் வந்து இருந்திருக்கு. இத நான் சொல்லல, இதை நான் நம்ப மாட்டேன். அது எப்படி எருமை மாடு சரி வராது. அது வந்து ஹேர் ஸ்டைலா இருக்கட்டும், லுக்கா இருக்கட்டும், அது ஏஐயா இருக்க போகுது. இல்லப்பா, ஒரிஜினலா இருக்கு, பல்கா இருக்கு. அந்த மாடு அவ்வளவு பெருசா இருக்காது. ட்ரம்ப் என்ன பல்காவா இருக்காரு? ட்ரம்ப் அவர் வந்து அமெரிக்காவோட அதிபர். ட்ரம்ப் நான் கிண்டல் பண்ணவே தயவுசெய்து புரிஞ்சுக்கோ. இது சென்சேஷனல் நியூஸ், நேஷனல் வைடு. நீங்க எருமை மாடு அசிங்கப்படுத்துறீங்களா? என்ன சொல்ல வரீங்க? புரியும். நாளை பின்ன அமெரிக்காக்கே நீ போக முடியாது, பாத்துக்கோ. நானும் ட்ரம்ப் எல்லா சோசியல் மீடியா செக் பண்றாங்களா? ட்ரம்ப் ஜி மேல எல்லாம் எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு. அதுதான் நானும் மரியாதை. ட்ரம்ப் வந்து ரொம்ப பிடிச்ச பர்சன் வந்து மோடி தானாமே. மோடி தான். அதெல்லாம் தெரியுதுல்ல, அவர் நடவடிக்கை பார்க்கும்போது தெரியுது உலக தலைவரா அவர் பண்றது. சோசியல் மீடியால அதெல்லாம் கவனிக்கும். அதனால அவர் பாராட்டி தான் நாங்க வந்து பேசுறோம்னு நீங்க சொல்லிக்கலாம். அந்த எரும மாடையும் பாராட்டிடுவோம். பாராட்டிடலாம். அது எரும மாடு என்னன்னா, ட்ரம்ப் எரும மாடுன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் மாதிரி இருக்கு எரும மாடு. அதான் சொல்றேன். சரி, நல்லபடி யூஎஸ்க்கு வந்து யூஎஸ்க்குலாம் போக மாட்டோம். பரவாயில்ல விடுங்க. அவரே நாளைக்கு இருக்க மாட்டாரு அதிபரா, வேற யாராவது தான் வருவாங்க. அது எருமலை ஃபுல்லா வந்து காட்சிகள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சோடனே அந்த அரசு எங்க என்ன பண்ணிடுச்சுன்னா, அந்த மாடை தூக்கி இப்ப அருங்காட்சியத்துல அருங்காட்சியகம் இந்த இதுவா ஜூவா தூக்கி போட்டாங்கப்பா. மாடு பலி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஜஸ்ட் தவிச்சிருச்சு அந்த மாடு. ட்ரம்ப்னால நடந்த ஒரே நல்லது இதுதான். அந்த மாட்டுக்கு நல்லது நடந்திருக்கு, அவ்வளவுதான். ரீசார்ஜ் முடிய போகும்போதுதான் தெரியுது நாட்கள் எவ்வளவு வேகமா போகுதுன்னு. ஆமா, உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரும் கிடையாதா? ஒரே ஒருத்தன் இருக்கான், பேரு கோவாலு. மாசத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் போன் பண்ணி பேசுவான் அப்படின்றாங்க. ராஜினாமா செய்த 4 அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகாவில் ஐக்கியம். காங்கிரஸும் விசிகா மந்திரிகளும் கேக்குறாங்களா, எங்களுக்கு பதவிக்கு ஆபத்து ஒண்ணும் இல்லையே அப்படின்னு. தமிழ்நாடு மக்கள் முட்டாள்களா? ராஜினாமா செய்த எம்எல்ஏக்கள் மற்றும் விஜய் அரசை விளாசிய அன்புமணி. பின்குறிப்பு, எங்களிடம் 4 எம்எல்ஏக்கள் உள்ளனர். இருக்காது. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு விஜய்க்கு வந்து அந்த பக்கம் பாதாள கிணறுங்கிற அவார்டு வந்து கொடுத்துடலாம். 23ஆம் புலிகேசி படத்துல நடந்துகிட்டு போயிட்டு இருவாங்க, அந்த பக்கம் பாதாள கிணறுன்னு ஒண்ணு டக்குன்னு திரும்பிடுவாங்க. அந்த மாதிரி அவங்க ஆட்கள் வந்து மைக் இருக்க திசையே பாதாள கிணறு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பார்த்தாலே திரும்பிடுறாங்க. அதனால அந்த பக்கம் பாதாள கிணறுங்கிற அவார்டு மைக் இருக்க பக்கம் அப்படிதான் நினைக்கிறாங்க. அவங்க மைக் இருக்க பக்கம் நன்றி வணக்கம் அப்பா அவங்களுக்கு பெரிய கும்பிடுப்பான்னு கிளம்புறாங்க. அது ஆமா, ஒரு ஜனநாயகனுக்கு அழகா அப்படின்னு தான் நம்ம கேட்கிறோம். ஆமா, அதனால வந்து முதல்வர் விஜய்க்கு இந்த விருதை கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. Take a date, not bites. No added sugar, preservatives இல்லாமல் dates, பாதாம், பிஸ்தா, cashew and honey கொண்டு தயாரிக்கப்பட்ட Lion Dates Nut Bites. Lion Date Nut Bites.